திருவள்ளூர் மாவட்டத்தில் கடந்த 20 நாட்களில் 11 பாலியல் சீண்டல்கள் மற்றும் வன்கொடுமைகள் நடைபெற்றுள்ளதாகவும், ஒரு மாவட்டத்திலேயே இவ்வளவு குற்றங்கள் நடைபெற்றால் இந்த ஆட்சி எப்படிப்பட்டது என்பதை பெண்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி அண்ணா நகரில் தனது எழுச்சி உரையில் திமுக ஆட்சியில் தமிழகம் குற்றம் நிறைந்த மாநிலமாக மாறியிருப்பதாகவும் பத்திரிகையில் செய்தி வந்து கொண்டிருப்பதாக தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு 15 நாளைக்கு முந்தி சாலையில் ஒரு சிறுமி நடந்துட்டு போகிறாங்க. எல்லா வலைதளத்திலையும் டிவிலையும் பார்த்துருப்பீங்க. பின்னாண்டே ஒரு நபர் போய் அப்படியே அந்த குழந்தையை தூக்கிட்டு போயிட்டான். அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு அங்கேயே திருவள்ளூர் மாவட்டத்திலேயே இன்னொரு பெண் குழந்தை போது அங்கே ஒரு பாலியல் கொடுமை. திருவள்ளூர் மாவட்டத்தில் மட்டும் 20 நாட்கள், கடந்த 20 நாட்களில் 11 பாலியல் சீண்டல் பாலியல் கொடுமை. ஒரு மாவட்டத்தில் 20 நாளில் 11 பாலியல் கொடுமை பாலியல் சீண்டல் நடக்குன்னா இந்த ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி என்பதை பெண்கள் எண்ணி பார்க்க வேண்டும், பொதுமக்கள் எண்ணி பார்க்க வேண்டும். தமிழ்நாடு முழுவதும் தொடர்ந்து பாலியல் சீண்டல் பாலியல் வன்கொடுமை நடைபெற்றுகின்ற அவல ஆட்சி திமுக ஆட்சியில் தான் பார்க்க முடியும். இதையெல்லாம் கவலைப்படாத முதலமைச்சர் தான் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி, அது மட்டுமல்ல ஒரு பத்திரிகையில் வந்திருக்குது, குற்ற நாடாக மாறும் தமிழ்நாடு, குற்ற நாடாக மாறும் தமிழ்நாடு தலைப்புச் செய்தி. இதில் நிறைய போட்டுக்கிறான். இன்றைக்கு தமிழ்நாடுனா குற்றம் நிறைந்த மாநிலமாக மாறி போச்சு. திமுக ஆட்சியில் பத்திரிகையில் எல்லா செய்தியும் புட்டு வச்சிருக்காங்க.